அல்லேலூயான்னு சொல்றது இல்ல. என்ன ஆட்டோ ஓடி ஓடியே சோத்திரம் பண்ணணும். என்ன சோத்திரம் என்ன சிலவள ஆத்திரம் தான் வரும். முன்னுக்கு வந்து போறதெல்லாம் பார்த்து ஆத்திரம் தான் வரும். காலம் ஒரு புது காருக்கு அடிக்க பார்த்தேன். அவன் பேசாம நின்றுட்டு கிட்ட வர ரிசர்வ் பண்ணான். இந்த பைக்கு பிரேக்க நிக்காது, சில்லெல்லாம் மாத்தணும். இயேசுவே இயேசுன்னு அடிச்ச பாருங்க பைக் நின்றுட்டு. அவன் இப்படி என்ன, சரி பரவாயில்ல எடு, நான் சேர்ச்சுக்கு போறேன். என்ன செய்யறது? ஆண்டவரே என் ஆவியாத்துமா சரத்தை காத்துக்கொள்ளும், அடக்கி ஆளும் ஆண்டவரே ஆவியேன். காலமே அசிங்கங்கள் எல்லாம் வெளியே வந்துடக்கூடாது. தேவப்புள்ள ஊழியக்காரன் பலிபிடத்தை நிக்கிற நாம கொஞ்சம் பொறுமைசாலியாரு. எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:1 சொன்ன வசனம் வரணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்பார். சங்கீதம் 33:1 நீதிமான்களை கர்த்தரை துதியுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தரும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆத்திரம் குறையும். ஆமென். உண்டு எங்களுக்கு என்ன சோத்திரம்? விடிஞ்சா பொழுதுபட்ட ஆத்திரமே நிறைஞ்சி வழியுது. பொங்கி 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 வழியுதே ஆத்திரம். சோத்திரம் இல்ல. ஆத்திரத்தை மாத்துறதுக்கு நல்ல மருந்து சோத்திரம். அல்லேலூயா. மன்னிக்கிறதுக்கு நல்ல மருந்து சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே இவ்வளவு போய் போய் கட்டிட்டு கஷ்டப்படுகிறன்னு கோபப்படாத, பல்ல கடிக்காத, சோத்திரம் பண்ணு, எல்லா ஆத்திரமும் மாறும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். வசனத்தின்படி வரணும், சோத்திரம் பண்ணணும். 1 தெசலோனிக்கேயர் 5 பார்க்கிறோம், எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதனாலே ஆராதனை, ஸ்தோத்திரம், துதி எப்பொழுதும் எங்களோட வாழ்க்கையில நிறைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு கனவு கண்டுட்டேன். கனவு கண்டு 2:45 கிளம்பிட்டேன் வீட்டை. எனக்கு சரியான கவலை வந்துட்டு, ஒரு பயம் வந்துட்டு. அப்ப விடிய அக்கா தன்னிட்ட சொன்ன, எப்படி கனவு கண்டனே? அவங்க சொன்னாங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, தைரியமா இருங்க. அப்ப என்ன செய்வேன்? சோத்திரம் பண்ணி 2:45 இருந்து சோத்திரம் பண்ணி 4:15 மட்டும் ஆண்டவரை சோத்திரம் பண்ணி தூங்கிட்டேன். விடிய எழும்பி ஆண்ட தேங்க்ஸ் பண்ண, ஆண்டவரே அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, யாருக்கும் நடக்கக்கூடாது, எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. சிலருக்கு கனவு கண்டா விடிய மட்டும் நெஞ்சிலேயே கை வச்சு டக்கு டக்கு நடிக்குது. எனக்கு என்ன செய்யறான்னு தெரியல. ஐயோ கனவு கண்டேன், கனவு கண்டேன், கனவு கண்டேன். வாசர் இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அந்த சேட்டையெல்லாம் விட்டுட்டு எழும்பி என்ன செய்யுங்க? சோத்திரம் பண்ணுங்க. ஆத்திரம் பண்ணு, ஆத்திரத்தை விட்டுட்டு சோத்திரம் பண்ணுங்க. பயத்தை விட்டுட்டு சோத்திரம் பண்ணு. சும்மா விசுவாசி என்று வெள்ளையும் சுள்ளையுமா சபைக்கு வந்து மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு சும்மா மடிப்பு குலையாம எழும்பி போறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை மாறுவதே உண்மையான கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி ஆகும். அல்லேலூயா. கண்டவன் போய் கனவுக்கு அர்த்தங்கள் வாதிங்க. என்ன அன்னைக்கு ஒரு ஆள் எனக்கு ஒரு கால் பண்ணா, அதுல நான் ஒரு கனவு கண்டேன், நான் சொன்னேன் கனவுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்லு பார்ப்போம். நான் பிரியாணி கோப்பை ஒன்றோடு வந்தேன், அது விழுந்து 2 உடைஞ்சு சிவரை போச்சுட்டு. நான் ஒழுங்கா சோத்திரம் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கு. என்ன இல்ல இப்படியா சொல்றான்? வாரமா சொல்ற நீங்க சும்மா லேசா சொல்றீங்க. உன் கனவுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியாது. ஒரு அம்மா கேட்டா, பாம்பா சுத்தி திரியுது. நான் சொன்னேன் கவனமா இரு, பாம்பெல்லாம் பிசாசு இல்ல, அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஆனா பாம்பு இதையா சொல்றோன்னு ஒரு கிளதை கேட்டுச்சு. நான் சொன்னேன், ஜப்பான்காரனுக்கு பாம்பை கண்டா என்ன அதிர்ஷ்டம், நம்ம ஆக்களுக்கு பாம்பை கண்டா என்ன சாத்தான் வந்துட்டான். நாமளே ஒரு சாத்தான், பிறகு ஒரு சாத்தான் வரணுமா? கவனமா இருங்க. சோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிக்கணும். ஒருவர் மதிக்காட்டி நாமளும் சாத்தான் தான். ஓமா இல்லையா? வீட்டை மதிக்கிறதில்ல, மாத கணக்குல நானும் மனைவியும் ஸ்ட்ரைக் பேசுறது இல்லை. ஆனா எல்லாம் ஜெபம், சோத்திரம் பண்ணுவோம், தசவாம் கொடுப்போம், காணிக்க கொடுப்போம், சேச்சு கொள்ளுங்க வருவோம், பைபிள் நல்லா படிப்போம், நல்லா பிரசங்கம் பண்ணுவோம். இது சரியா? ஏற்றுக்கொள்வாரா? ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மன்னிப்பது கூட கர்த்தருடைய குணாதிசயம். ஆமென். மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடைய தேவன். அப்ப அவற்றை பிள்ளை எப்படி இருக்கணும் சொல்லுங்க நீங்களே. மன்னிக்கிறவளா இருந்தா நீங்க அவற்றை பிள்ளை, மன்னிக்காட்டி நீங்க யாரு? பிள்ளைன்றே சொல்ல தவிர நீங்களும் அதுதான். அப்ப பாம்பை காண்றவனுக்கு எல்லாம் இன்னைக்கு என்ன, ஐயோ சாத்தாம வருது சாத்தாம வருது. நீயே ஒரு சாத்தான் கர்த்தரோட சரியா இருக்காட்டி. ஆமா இல்லையா? கர்த்தர் அப்பா அம்மா கீழ்படியாட்டி நீ யாரு? யோசிக்கணும், நீ யார்கிட்ட பிள்ளைன்னு. ஆராதித்து தேவனோடு நெருங்கிய உறவில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் மற்ற சக மனிதனுக்கு, அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், மருமகள் இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், மருமகா இருக்கலாம், யாருக்காவது ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல கூட நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. வேலை ஸ்தலத்துல கூட நீங்க ஆண்டவரை சோத்தரித்து துதிக்கிற நபரா இருந்தா அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி இறந்தாருக்கு தெரியல.
நானும் அந்த அடக்காரதை போயிருந்தேன். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, எப்பையும் சிரித்து கொண்டிருக்க மனுஷன், எப்பையும் சோத்தரித்து கொண்டிருக்க மனிதன், யாரையும் சண்டை போடாத மனிதன், எல்லாரையும் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனை நான் இழந்துட்டேன். அநேகர் சாட்சி சொன்னார்கள். ஆமேன். இதை விட என்ன சாட்சி வேணும்? எங்களை பற்றி நாங்க செத்தா என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க செத்தா எங்க குடும்பம் என்ன சொல்லும்? எத்தனை பேர் பெருமூச்சு விடுவாங்களோ, அப்பாடா இன்றைக்குதான் நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லுவாங்களோ தெரியல. யோசிக்கணும். செத்த பிற்பாடு எல்லாரும் வந்து சாட்சி சொல்ற சாட்சி நல்ல சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் வந்து சொன்ன, சின்ன பிள்ளை கூட வந்து சொல்லிச்சு, அருமையான துதிக்கிற தாத்தாவை இழந்துட்டோம். அந்த ஃபியூனரல்ல நான் யோசித்தேன், நான் செத்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என் குடும்பம் என்ன சொல்லும்? செத்த விட்டு போய் சும்மா அழாதீங்க. அந்த மனிதனை போல எனக்கு ஒரு நிலை வரும் பொழுது நான் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை கொண்டு செல்கிறேன்னு சிந்திங்க. ஆமென். பைபிளே சொல்லுது, பிறந்த நாள் வீட்டுக்கு போவதை பார்க்கலாம் சா வீட்டுக்கு போவது, நம்ம தமிழ்ல சொல்லுங்க, சா வீட்டுக்கு போவது நல்லது. சிலர் செத்தவனா போக மாட்டாங்க, பயம். அங்க போனா என்ன நானும் பெட்டியில வச்சு பாக்குறோமா